டிஓவும் சிஓவும் உங்களுக்கு வந்து அப்ரூவல் நான் கொடுக்குறேன், நீங்கள் நான் அப்ரூவல் உங்கள் கைக்கு வரலனாலும் பரவாயில்ல, நீங்கள் நடத்துங்கன்னு சொன்னாங்களா? அப்புறம் எப்படி நீங்கள் நடத்துனீங்க? அப்புறம் எப்படி நீங்கள் ஸ்டீச்சிங் பண்ணீங்க? பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா? சரி, பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் கொடுத்துறீங்களா? நான் வரல, மீட்டிங்க்கு நான் வரல, எந்த பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க? 10th முன்னாடி 9th இதுக்கு முன்னாடி சார் நீங்கள் யாருக்கிட்ட சொல்லி என் ஸ்கூலில் அப்ரூவல் இல்லைன்றதை எந்த பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க? 10th ஆக்சுவல் பேர் சொல்லுங்கள். 10th பேரண்ட் நீங்க செக் பண்ணுங்க சார். நாங்க ஏன் சார் செக் பண்ணோம்? 10th யார் படிச்சாங்க உங்க ஸ்ட்ரென்த் நீங்க தான் சொல்லணும். உங்க ஸ்கூல்ல எத்தனை ஸ்டூடண்ட் படிச்சாங்க, என்ன பண்ணாங்கன்றதை நீங்க தான் போயிட்டு சார் நான் இந்த பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன், இந்த டேட் நான் சொல்லியிருக்கேன்றதை நீங்க தான் கொடுக்கணும் எங்களுக்கு. உங்க பையனை கேட்க என் பையன் ஆமா அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு சொல்லணும். ஓகே, எல்லாருக்கும் நீங்க கேட்காதீங்க. அது அவங்க பேரண்ட்டுக்கு நாங்க பேசிட்டு நாங்க சொல்லியாச்சு, இன்ஃபர்மேஷன் மாதிரி ஆயிடுச்சு, ப்ரோக்ராம் போயிட்டு இருக்குன்னு சொல்லியாச்சு. எல்லாருக்கும் நீங்க கேட்க கூடாது. கேளுங்க, நான் கேட்பேன் சார். என் பையன் வந்து ஸ்கூல்ல படிச்சிருக்கான், நான் கேட்பேன். ஆக்சுவலி இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ட்ரெஸ்ல ஒரு ஏங்குற ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூல் கிடையாது. நான் கேட்பேன். எப்படி கேட்காம இருப்பாங்க? நீங்க எப்படி என்ன கேட்க கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? நீங்க கேட்க கூடாதுன்னு நீங்க எப்படி சார் சொல்லலாம்? அவங்க பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி எது சார்? எந்த என்னோட பிரச்சனை தான் ஆக்சுவலி என்ன எல்லா பேரண்ட்ஸுக்கும். எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? நீங்க எப்படி சொல்லுவீங்க? நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? இன்னும் 10 பேரண்ட்ஸ் சொல்றாங்க. நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? ஏன் சொல்றேன் அப்படின்னா 10 பேரண்ட்டுமே நின்னுட்டு இருக்காங்க. எங்க நீங்க எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? என்ன அடுத்த உங்களோட விஷயத்தை மட்டும் பேசுங்க. நீங்க எப்படி சொல்லுவீங்க சார்? எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலா எனக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான். அட்மிஷன் போட்டாங்க, என்னன்னு போட்டுருக்காங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருங்க, ஒரே நிமிஷம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டுருக்காங்க கூட்டத்தோட கூட்டமா. இன்னைக்கு அந்த பையன் வெளியே நிற்கிறான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி 9th அட்மிஷன் போட்டிருக்காங்க பாய்ஸ் ஹை ஸ்கூல்ல, இப்போ வெளியே நிற்கிறான் அந்த பையன். சரிங்களா? நீங்கள் சர்டிஃபிகேட்டை வந்து கரெக்ஷன் பண்ணி வாங்கிட்டு வாங்க. அதுபடி இல்லைன்னா நான் உங்களை வந்து 9th பண்ண முடியும். என்ன ஆக்சுவலாக என்ன டேட்டில் என்ன படிச்சிருக்கீங்களோ நாங்கள் அதுதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே நின்றுட்டு இருக்கான். என்னோட பேர் ரமேஷ், நான் ஓம்னரில் குடியிருக்கிறேன். கடந்த 6 வருஷமாக என் பசங்க வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்கூலுக்கு பர்மிஷன் வந்து அப்ரூவல் வந்து 5th வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே 9th 10th வரைக்கும் எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பையனுக்கு இப்போ கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் பையனும் என் பொண்ணும் அந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. 2 பேருக்குமே டிசி வாங்கி வெளியே வேறு ஸ்கூலில் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இவங்க எய்ம்ஸ் நம்பரில் வந்து எத்தனாவது படித்தாங்க பசங்க? பையன் வந்து இந்த வருஷம் 9th இங்கே முடிச்சிட்டான், 10th வெளியில் கொண்டு போகிறேன். பொண்ணு வந்து 8th முடிச்சிட்டா 9th வெளியே கொண்டு போகிறேன். இது என்னென்னு கேட்டிங்கன்னா, எய்ம்ஸ் நம்பரில் போட்டு செக் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, பாப்பாவுக்கும் பையனுக்கும் 2 பேருக்குமே வந்து சேமாக என்னென்னு கேட்டிங்கன்னா 7th வரைக்கும் தான் இங்கே படித்தா மாதிரியும், அதுக்கு மேலே இந்த ஸ்கூலில் படிக்காத மாதிரியும் காட்டுது. ஆனால் அவங்க சர்டிஃபிகேட்டில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 9th பாஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதுதான் விஷயம். இதனால வந்து நான் வந்து உள்ள என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று மேனேஜ்மெண்ட்டை பார்த்து பேசுறதுக்காக நான் வந்தேன். மேனேஜ்மெண்ட் வந்து ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேனேஜ்மெண்ட்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாக்கா, மேனேஜ்மெண்ட் நீங்கள் சொல்கிற நேரத்துக்குலாம் வர முடியாது, புதன்கிழமை வருவாங்க, எதுவாக இருந்தாலும் புதன்கிழமை வந்து பேசிங்க அப்படின்ற மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா, உள்ளே இருக்கிற பிரின்சிபால் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ரூவலுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம், 3 வருஷம் ஆச்சு, எங்களுக்கு அப்ரூவல் வரல அப்படின்றாங்க. நீங்கள் 3 வருஷமாக வரலன்னா நீங்கள் ஏன் சார் ஸ்கூலை ரன் பண்ணுறீங்க? உங்களுக்கு எது வரைக்கும் அப்ரூவல் இருக்கோ அது வரைக்கும் நடத்துங்க அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் கேட்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் இங்கே இல்லை, உங்கள் பேரண்ட்ஸ் வெளியே போய் உங்கள் பசங்க உள்ளே இல்லை, வெளியே போயிட்டாங்க, நீங்கள் அதை வந்து பேசுகிறதுக்கோ அதுக்கோ மற்ற வர பேரண்ட்ஸ்கிட்டையோ கன்சல்ட் பண்ணுறதுக்கு இதை பற்றி உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து குரூப்பில் வந்து ஒரு 4-5 குரூப் இருக்குது. இதில் ஸ்கூலில் சார்ந்தது எஜுகேஷன் வைஸாகவும் அவங்க பேரண்ட்ஸ் வைஸாகவும் குரூப் வந்து 4 குரூப் இருக்குது. நான் 4 குரூப்புக்குமே அவர் பேசின வீடியோ வந்து நான் ரெக்கார்டிங்காக எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு நான் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கேன். அந்த மெசேஜை வந்து நான் குரூப்பில் ஃபார்வேர்ட் பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேனேஜ்மெண்ட்லேருந்து இவருக்கு கால் பண்ணி கொடுத்து மேனேஜ்மெண்ட் மூலயமா இவர் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பிரின்சிபால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மெசேஜை டெலிட் பண்ணுறாரு. டெலிட் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் இருந்து என்னை ரிமூவும் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இது கேட்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுக்காக பேரண்ட்ஸை வந்து டிஸ்மைண்டிங் பண்ணுறீங்க, எதுக்கு குழப்பத்தை உருவாக்குறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு இதுவாக பேசுகிறாரு. நான் குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 மணி நேரமாக உள்ள ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். என்னை வந்து இது வரைக்கும் யாரும் மீட் பண்ணல. ஆக்சுவலாக அவர் வந்து பிரின்சிபால் மட்டும் தான் இதுதான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் போங்க, போயிட்டு புதன்கிழமை வந்து பேசிங்க, எது வந்தாலும் புதன்கிழமை வந்து பேசிங்க அப்படின்றாங்க. இது வரைக்கும் அவங்ககிட்ட மேனேஜ்மெண்ட்டோ இல்லை மற்றது யாருமோ இது வரைக்கும் என்கிட்ட பேசலை. இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இது அப்ரூவல் இல்லாமல் அந்த ஸ்கூலை எப்படி நடத்துகிறாங்க, யார் மூலயமா நடத்துகிறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை வந்து இது நீங்கள் தான் இதுக்கு உண்டான ஒரு முடிவை தெரியப்படுத்தணும். நன்றி.